ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. திரு சுவாமி விமூர்த்தானந்தி மகாராஜ் அவர்களுக்கும் அங்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ற சாகரத்தில் முத்துக்கள் நாம்ன்று தலைப்பு பார்த்தா நீங்கள் ஏதோ சாதாரண நினச்சிடக்கூடாது. நான் உண்மையில் சொல்லப்போனால் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களை எல்லாத்தையும் அங்கே அவ்வளோ ஒரு டாப் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அவர் தூக்கி வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏதோ பேசுகிறதுக்கு ஒரு டாபிக் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கிடையாது. நல்லா நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு சீரியஸ்னஸ் வந்துடும். சிந்திச்சு சிந்திக்கலைன்னா அதே தான் பழையபடி தான். நம்ம சேம் ஆஸ் யூஸ்வல் நம்ம இருந்துட்டு போயிடுவோம். அது என்னவோ தெரில, சிந்திக்கணுன்றதுக்காகவே என்னவோ அவர் நல்ல தலைப்பு கொடுத்துக்கிறார். இதே கருத்து தான் விவேகானந்தர் சொல்வார். அவருடைய இந்த வேதாந்த கருத்தில் சொல்வார், ஒவ்வொரு ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன், அமிர்தஸ்ய புத்திரான்னு ஒரு அடிக்கொருக்க அவர் சுவாமிஜி அந்த வேர்டு யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி தான் இப்போ குருதேவருடைய அனுக்கிரகத்தால் நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் இங்கே வர்றது மட்டும் இல்லை, அவர் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறார். எந்த மாதிரி முத்துக்கள், ஒரு வியாபாரி, ஒரு நகை ஜுவல்லர் அவன் எப்படி நல்ல முத்தாக தேர்ந்தெடுத்துருப்பான், அந்த மாதிரி நம்மளையெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறார். இந்த டாபிக் அவர் கொடுத்தது கரெக்ட் தான். இதை முதல்ல நம்ம டீப்பாக கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறோமான்றது ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். அது திருப்பி சொல்கிறேன், நீங்கள் அப்படி திங்க் பண்ணலைன்னா நம்மளுடைய லைஃப் ஒரு சாதாரண லைஃபாகவே போயிடும். நமக்கும் அப்புறம் குருதேவருக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். இதில் இந்த கருத்து மூலமாகவே உங்களுக்கு ஒரு குரு மகாராஜ் கூட ஒரு அட்டாச்மெண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வரணும். ஏன்னா இது ஒரு சாதாரண மேட்டர் கிடையாது. நிறைய உபதேசங்கள் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் குருதேவர் இப்போ நம்மளெல்லாம் எப்படின்னா ஒரு மாலை, முத்து மாலை, அந்த முத்து மாலை போடுறதுக்கு எத்தனை முத்துக்கள் தேவைப்படும்? சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம், இருக்கிறதுலேயே பெருசாகவும் போடலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளெல்லாம் நம்மளாம் அந்த மாதிரி ஒரு முத்துக்கள் மாதிரி தேர்ந்தெடுத்து அவருடைய கழுத்தில் போடணுங்கிறார். அப்படின்னு நினச்சி பாருங்கள். அவர் கழுத்தில் போடுற மாதிரி நம்ம அவ்வளவு தவமோ அவர் மேலே பக்தியோ ஒரு நம்பிக்கையோ இருக்கான்னு நம்ம எல்லோரும் கொஞ்சம் சிந்தித்து அதை கேட்டு பார்த்தா நம்ம லைஃப் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் மட்டும் இல்லை, நிச்சயமாக அவருடைய கழுத்தில் நாம் எல்லோரும் ஒரு முத்துக்களாக இருப்போம். அவர் போட்டிருக்கிற அந்த முத்து மாலையில் நம்ம அந்த முத்து. இதுக்கு நம்ம எல்லோரும் கொஞ்சமாவது நம்ம அது பிரயத்தனம் பண்ணி தான் ஆகணும். குருதேவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், இந்த ஜென்மத்தில் பல பேர்த்துக்கு முக்தி கிடைக்கும், ஆனால் இதை விட்டுட்டா அவங்க நிறைய வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் காத்துட்டுருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனாலேயே என்னவோ தெரியல, பாருங்கள் நம்மளெல்லாம், நீங்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் நம்மளுடைய மடத்தில் பக்தர்களாக இருக்கிறாங்களோ, மந்திர தீட்சை வாங்கியிருக்காங்களோ, அவங்களெல்லாம் பகவானே எடுத்துகிட்டு, அதாவது வந்து தன்னுடைய குழந்தைங்களாம் தங்கிட்ட எடுத்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி உண்மையில் நம்மளெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம பெரிய தவம் பண்ணிட்டோம்னு நினைக்க வேண்டாம். அவருடைய அளவு கடந்த கருணை, அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் யார், எங்கே, நம்மளாம் எங்கே பிறந்தோம், எங்கே இருந்தோம், இப்போ பாருங்கள் அவருடைய சர்க்கிளில் வந்தாச்சு. அவர் சர்க்கிளில் அவரே கொண்டு வந்துட்டார். அவர் பிறந்து வாழ்ந்தது எங்கே, நம்ம இருந்தது ஏதோ, நம்ம லைஃப் நினச்சி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம இருந்த லைஃபு பல சொல்ல நினச்சி பாருங்கள். அப்போ நம்மளுடைய
எப்படி அங்கிருந்து பகவான் தன்னுடைய அளவு கடந்த அந்த கருணை, விவேகானந்தரே சொல்வார் அவர் கருணாமூர்த்தின்னு. அவர் நினச்சா யாருடைய நெத்தியில் இருந்த அந்த கர்ம வினையோடு அழிஞ்சு போயிடும். இந்த விதி அது கூட, அந்த ஃபேட், அதை ஃபேட்டுன்னு சொல்கிறது, அது கூட இறைவன் அவர் குருதேவர் அவர்களால் அழிஞ்சு போயிடும்பார். அந்த அளவுக்கு விவேகானந்தரே சொல்கிறாருன்னு அப்போ நினச்சி பாருங்கள். அப்போ அவங்கெல்லாம் அவருடைய கருணையை, எவ்வளோ கருணை பெற்றிருக்கணும், எவ்வளோ கருணை அவங்க அடைஞ்சிருந்தால் அந்த மாதிரி சொல்ல முடியும். இன்னொன்று பாருங்கள், இப்போ நம்மளெல்லாம் எப்படி கூப்பிட்டோன்னு நம்ம இப்போ இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கும்போதே அப்படி தான். அவர் சாதனைகள்லாம் முடித்து எல்லா அனுபவம் பெற்றுட்டார். ஆனால் அது யாருக்கு சொல்கிறது? அதுக்காகவே இந்த மாளிகையில் மேலே போய் நின்றுக்கிட்டு கூப்பிடுவார், என் குழந்தைகளே வாருங்கள், எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் பெற்ற அந்த அனுபவங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லணும், எங்கே இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே அந்த மாதிரிலாம் அவர் கூப்பிட்டுக்காரன் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் அவர் 100-150 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போவும் நம்மளெல்லாம் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு வந்துக்கிறார். இல்லைன்னா நீங்கள் நினைக்கிறீங்களா வர முடியும்னு? உங்கள் எஃபர்ட்டில் வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நினைப்போம். அது கடைசியில் என்னமோ ஒன்று ஆகிடும் போயிடும். தீட்சை வாங்குறவங்களே நான் பார்த்துருக்கேன். தீட்சை வாங்குறது பேர் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க ஆர்வத்தோடு. அன்றைக்கி காலையில் பார்த்தா வர முடியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் இறைவன் அருள். அதனால தான் சொல்கிறது, நம்ம இறைவன் அருள் நமக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சத் சங்கத்துக்கு வர்றது, அவருடைய நாமம் சொல்கிறதுக்கு நான் மந்திர தீட்சை பெறுறது, இதெல்லாம் அவருடைய 100% அவருடைய அருள் வேணும், இல்லைன்னா முடியாது. அப்புறம் குருதேவர் இன்னொன்று சொல்லியிருக்கார், யாரெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இறைவனுக்காக ஏங்கி அழுதுருக்காங்களோ அவங்கெல்லாம் நிச்சயம் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு குருமார் சார். இந்த இடம்னு என்ன, அவர்கிட்ட வருவார்னு அர்த்தம். அவர் எப்பவுமே நான் சொன்னதே கிடையாது. அதனால் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். நிச்சயமாக தெரியாது நமக்கு, ஒருவேளை போன ஜென்மத்தில் கூட நம்ம அழுதுருக்கலாம், இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா கூட போன ஜென்மத்தில் கூட அந்த மாதிரி இறைவனுக்காக ஏங்கி எழுதிருக்கலாம். அதனாலே என்னவோ நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இப்போ குருதேவர் அவருடைய சாதனைகள் மூலமாக அவரே சொல்கிறார், நான் ஒரு மோல்டு பண்ணி வச்சுருக்கேன், வார்த்து கொள்ளுங்கள் அப்படிம்பார். ஸோ அவர் எந்த மாதிரி அச்சு வார்த்தை வச்சுக்கிறார், எப்படி இறைவனை காண்பது, இறைவனை காண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டார். மேலும் சொல்கிறாரு, நான் 16 மடங்கு செஞ்சுருந்தா அட்லீஸ்ட் நீ அதில் ஒரு பங்கு செஞ்சால் போதும், உனக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு. நம்ம எப்படி வாழணும்? இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம், பிறப்பெடுத்தாச்சு, மந்திர தீட்சை வாங்கியாச்சு, சத் சங்கம் அட்டன் பண்ணுறோம். பட் நம்முடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு முத்துச்சிப்பி மாதிரி. அந்த ஒரு முத்துச்சிப்பி எப்படி ஃபார்ம் ஆகுது? முத்து எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த சிப்பியில் மலைத்துளி, ஒரு மலைத்துளி, அந்த மலைத்துளிக்காக அந்த சிப்பி விரிஞ்சு காத்துன்ருக்கும். அதுதான். ஸோ அது காத்துன்ருக்கு. அந்த மலைத்துளி விழுந்தோடனே அதை மூடி அந்த மலைத்துளி தான் முத்தாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்காக அது ரொம்ப நாள் காத்திருந்து அந்த முத்து ஃபார்ம் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த மாதிரி இப்போ நமக்கெல்லாம் நம்ம கொடுத்த மந்திர தீட்சையானது அந்த மலைத்துளி, அந்த முத்து மாதிரி. இப்போ நம்மளுடைய டியூட்டி என்ன? அந்த முத்து ஃபார்ம் ஆகுறதுனா என்ன? இறைவன் அருள், இறைவனுடைய இறைக்காட்சி பெறுறது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். இதைத்தான் குருதேவர் திருப்பி திருப்பி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. நீங்கள் அமுதமலையில் படித்தீங்கன்னா பார்க்கலாம். மனிதனுடைய லட்சியம் இறைவனை அடைவது. மீதி எல்லாம் அப்புறம் உலக கடமை மீதி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய குறிக்கோள் என்ன? அந்த குறிக்கோளை அடையாமல் போயிட்டோம்னா இந்த மனித வாழ்க்கையே வீண் சொல்கிறார்.
நினச்சி பாருங்கள், நம்ம லைஃப் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டா நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம அதை யோசிக்கணும். இந்த தலைப்பை நம்ம முதலே சொன்னோம்னா, நம்ம முத்துக்கள் நாம்னு சொல்கிறோம். அந்த முத்துக்கள் நாம்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை நமக்கு இருக்கா? இதுதான் முக்கியம். அந்த சாமி அவர் இந்த மாதிரி உங்களை சிந்திக்கிறதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அது ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் அந்த சீரியஸாக எடுக்கிறதில்ல. மந்திர தீட்சை வாங்கிட்டு நிறைய பேர் பண்ணுறதும் இல்லை. அது அம்மாவே சொல்கிறாங்க இல்லையா, அதோ இப்போ தானே கேட்டீங்க, எவ்வளோ பண்ணணும்? 10,000, 20,000 கூட பண்ணலாம். அம்மா நான் 1,00,000 பண்ணேன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி பண்ணாங்களோ தெரில, அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளைக்கு 1,00,000. இத்தனை வேலைகள் மத்தியில் 1,00,000 பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்டிக்கல் தெய்வம். ஆக்சுவலாக நம்மளை அது அவ்வளோ சொல்லலை. ஒரு 10,000 பண்ணு, 20,000 பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முத்துக்களாக நாம் எப்போ மாறப்போம்? இல்லைன்னா ஒரு சாதாரண லைஃபே நம்ம லீட் பண்ணிவிட்டு போகக்கூடாது. அதற்காக தான் குருதேவர் நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறார். பாருங்கள், இன்னும் சில அவதார புருஷர் ஒரு சைத்தன்ய மகாபிரபு, அவர் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவரும் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. என்ன? நாம ஜபம், இறைவனுடைய நாமம் சொல்கிறது. ஏதாவது ஒரு அவதாரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவதாரம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருங்களையும், ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாத்துலேயும் போய் நீ ஹரிநாமம் சொல்லு. ஈவன் அவன் ஒரு ரவுடி ஜெகை மதன்றது, அவங்க 2 பேர் அவங்க அடிக்கிறாங்க நித்யானந்தாவை. அப்போ கூட இல்லை பரவாயில்ல, நீ பகவானுடைய நாமம் சொல்லு, அது பரவாயில்ல, என்ன அடித்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. எங்கே அது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? இறைவன் கீழறிங்க வந்து நமக்காக, நம்ம வழிகாட்டுறதுக்காக, அந்த ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக அவ்வளோ தூரம் இறங்கி வரார். அதே போல் தான் குருதேவரும். அவர் லைஃப்பில் எவ்வளோ இன்சிடெண்ட் இருக்குது. அவர் எதுக்கு கல்கட்டாவுக்கு போகணும்? தட்சிணேஸ்வரத்துலேயே இருந்திருக்கலாம். தட்சிணேஸ்வரத்தில் அழகாக அங்கேயே இருந்திருக்கலாம். வாரத்தில் 2 டைம் 3 டைம் அங்கே பல்ராம் போஸ் வீட்டுக்கு போவார். ஏன்? எதுக்காக சொல்லுங்கள், எதுக்காக? அதுக்கெல்லாம் இல்லை. அதாவது தெய்வம் வெளியே போய் பா இறைவனுடைய அருளை பெருன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக அவரை பார்த்தாலே புனிதம். நம்மெல்லாம் பார்த்துருக்கோமா? நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. வேற அவங்களுக்கு அந்த வாய்ப்பு எத்தனை முறை? 100 முறைக்கு மேலே போய்க்கிறேன்றார். 100 முறை என்ன, ஒரு முறை பார்த்துருந்தாலே போதும், எல்லாம் கிடச்சிடும். ஏன்னா இறைவன் வரும்போது அவர் கண்பட்டாலே போதும், அவருடைய பார்வை, அந்த கருணை பார்வை. நம்மெல்லாம் அதுக்கு நம்ம கொடுத்து வைக்கல. ஆனாலும் பாருங்க, பகவான் நம்மளை கூட்டு வந்துக்கிறார். அதுவும் அவருடைய கருணை. அதனால தான் சொல்கிறது, அவருடைய கருணை இருந்தால் போதும். அங்கே போய் நீங்கள் பஜனைன்னு சொல்கிறீங்க, பஜனை யாருக்கு? பஜனை பாடுவதன் மூலமாக அவங்களுக்கு அந்த ஆன்மீக விழிப்புணர்வு வரட்டும். ஏன்னா பகவான் இருக்கார் பக்கத்தில், அவர் இருந்தாலே அந்த வைப்ரேஷன்லேயே அவர் அந்த சமாதி நிலைக்கு போகிறதும், அவருடைய அந்த அனுபவங்கள் வரும்போது பக்கத்தில் அவங்க இருக்கிற பக்தர்களும் சேர்ந்து அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் அவருடைய இயல்பு. இறைவனுடைய சாநித்தியத்தில், அதுவும் பிரத்யட்சமாக பார்க்குறது வேறு, சூக்ஷ்ம ரூபத்தில் பார்க்குறது வேறு. ஸோ பிரத்யட்சமாக வரும்போது அந்த வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் தான் அஃபெக்ட் பண்ணும். அதன் மூலம் என்ன கிடைக்குது அவங்களுக்கு? பக்தி பரவச நிலை, அந்த உயர்ந்த நிலை. எவ்வளோ பேர்த்துக்கு அந்த சமாதி நிலை கிடச்சிது? அவர் உட்காந்து பாடும்போது பிரம்மாண்ட சாமியில் சமாதிக்கு போயிடுவார். அவர் கல்பத்தொரு நாளில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லாருக்கும் என்னென்ன நிலை கிடச்சிது?
தெரியும் இல்லையா? ஸோ எதுக்காக பகவான் அவங்கள தேடி போகணும்? சொல்லுங்கள், எதுக்காக போகிறாரு? எதுக்காக? இப்போ சொல்லுங்கள், எதுக்காக? அதன் மூலமாக அவர் பார்த்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு உயர்ந்த நிலை கிடைக்கட்டும், அந்த ஆனந்த பரவச நிலை கிடைக்கட்டும், அந்த இறை அனுபூதி கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான். வேற இன்னும் பர்பஸ் இல்லை. இறைவன் அவதாரம் எடுத்து வர்றதே தன்னுடைய பக்தர்களுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த நிலையை கொடுக்கணும், அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்ற அந்த எண்ணம் தான். வேற என்ன அவருக்கு வேற ஒன்றும் விருப்பம் இல்லையே. பகவான் எல்லாம், அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஆசை பக்தர்களோடு இருக்கணும். ராமகிருஷ்ணன் சொல்கிறார், அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுறார், அம்மா என்னை பக்தர்கள் மத்தியில் என்ன வாழவை, வேற ஒரு ஆசையும் இல்லை. அப்போ பக்தர்கள் மத்தியில் இருக்கும்போது என்ன, பகவானை பற்றி பேசலாம், பகவான் பற்றி பாடலாம், எல்லா நிலையும் பக்தர்களுக்கும் அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும். அதுதான் இறைவனுடைய நோக்கம், வேறு எந்த நோக்கம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது. எந்த அவதார பிரச ஒரு பக்தர் வரலின்னு வீட்டுக்கு சொல்லி அனுப்புறது பார்த்துருக்கீங்களா? நிறைய இன்சிடெண்ட் இருக்குது. விவேகானந்தர் வரலின்னா, அவன் ஒரு வாரமாக வரல, 2 வாரமாக வரல, அவன் சொல்லி அனுப்பு, அவன் கேட்டுவா, எப்படி இருக்கிறான், என்ன இருக்கான், எங்கே இருக்கிறான், பார்க்க சொல்லு. நைட்டில் தூங்கி நடுராத்திரியில் இருந்து பாரு, அவன் இல்லாமல் என்னால் தூங்க முடியல, என் இதயத்தை யாரோ புளிகிற மாதிரி இருக்குதுன்னு துண்டு எடுத்துகிட்டு புளிஞ்சு காமிக்கிறார். எதுக்காக? நம்ம இறைவன் பூர்ண பிரம்மம்னு சொல்கிறோம், அவருக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்? அந்த மாதிரி ஒரு சுத்த சத்துவ அது உடம்போடு வந்த இறைவன் வேறு யார் மத்தியில் இருக்க முடியாது. அப்போ யார் வேணும் அவங்களுக்கு? பக்தர்கள். அந்த பக்தர்கள் மத்தியில் இறைவனை நினைக்கக்கூடிய அவங்க மத்தியில் இருக்கணும், அவ்வளோதான். அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு பாருங்கள், நம்ம குருதேவர் பாருங்கள், 2 பேரும் லைஃப்பும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு பக்தர் மன்மோகன் மித்ரான்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க, கடவுளின் வாழ்ந்தொருள். அவர் ஒரு டைம் இங்கே தட்சிணேஸ்வரத்துக்கு வருவார். அவருக்கு தான் ஒரு பெரிய இருக்கலே நான் தான் பெரிய பக்தர்னு ஒரு அகங்காரம் வந்துருச்சு. இதை குருதேவர் கண்டுபிடிச்சிட்டார். என்ன பண்ணுறது, அந்த அகங்காரத்தை எடுக்கணும். அதனால் அவர் வரும்போது கண்டுக்கல, பேசலை. இவர் பார்த்தார், நான் வந்திருக்கிறேன், கடைசியில் என்கிட்ட பேசக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி இன்னொரு டைம் வந்தார், பேசலை. அவருக்கு கோபம் வந்துருச்சு. சரி, அவர் தான் பெரிய பக்தர், அவரோடய பேசிக்கிட்டோம், நம்ம வேண்டாம், இனிமேல் நம்ம வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் பார்த்தாரு குருதேவர், அவர் வர்ற மாதிரி தெரியல. சொல்லி அனுப்பிச்சார், அவரோட ஆஃபீஸ்க்கு, அவர் வேலை செய்கிற இடத்துல சொல்லி அனுப்பிச்சார், இந்த மாதிரி மன்மோகன் ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் வர சொல்லுன்னு. வரல. 2-3 டைம் சொல்லி அனுப்பிச்சார், வரவே இல்லை. அவர் என்ன பண்ணார், நான் வேலை செய்கிற ஆஃபீஸை மாற்றிக்கிட்டு ஏதோ ஊருக்கு போயிட்டார். அப்போ இவர் ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சார், அப்பவும் வரல. கடைசியாக என்னாச்சு, ஒரு நாள் அவர் இருக்கிற இடம் கொன்னகர்னு சொல்லிட்டு கல்கட்டாவில், அங்கே கங்கை கரை ஓரத்தில் அவர் ஒரு நாள் காலையில் குளிக்க போயிட்டு மேலே வருவார். பார்த்தா ஒரு படகு வருது. அந்த படகுல சுவாமி நிரஞ்சனானந்தி இறங்கி வர்றார். இறங்கி இவர்கிட்ட பேசுகிறார், என்ன மன்மோகன் நீங்கள் வர்றதே இல்லை, குருதேவர் சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது குருதேவர் அந்த படகுலேருந்து இறங்கி அவருக்கு பக்கத்தில் என்ன மன்மோகன் ஏன் வரல ரொம்ப நாளாக? இதை மன்மோகன் மித்ரா பார்த்துட்டு அவனால் நம்பவே முடியல. அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சு கூட நம்ம போகலை. கடைசியில் குருதேவரை நம்மளை தேடி வந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அப்படி மன்னிப்பு கேட்குறாரு. அவர் ஃபீல் பண்ணுறாரு, யார் நம்மளை தேடி வருவா,
அது கடவுள் ஒருத்தர் தான் பண்ண முடியும். எல்லாத்தையும் மறந்துட்டு திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, பகவான் ஒருத்தர் தான் அதெல்லாம் மறந்துட்டு சரிசமமாக இருக்க முடியும். சைத்தன்யா மகாபிரபு இதில் அந்த ஜெகை மதை அவங்க நித்யானந்தாவை அடித்தாலும் நித்யானந்தா அதெல்லாம் கண்டுக்காமல் நீ ஹரிநாமம் சொல்லு, அது போதும் எனக்கு அப்படின்றார். இங்கே இன்னொரு இன்சிடெண்ட்டில் குருதேவர் இந்த கிரீஷ் சந்திர கோஸ் நல்லா குடிச்சிட்டு கண்டபடி திட்டுறாரு குருதேவரை. குருதேவர் அதெல்லாம் கேட்டுட்டு கம்முன்னு பேசாமல் போயிடுறாரு தட்சிணேஸ்வரத்துக்கு. மற்ற சீடர்லாம் சொல்கிறாங்க, அவன் ஒரு குடிகாரன், அந்த குடிகார பையன் எல்லாம் உங்களை எப்படி திட்டுறான், நீங்கள் இனிமேல் அவன் பக்கமே போகக்கூடாது, அவன் இங்கே வரக்கூடாது அவன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் குருதேவர் கொஞ்ச நேரம் கழித்து, பா இப்போ போய் பார்த்துட்டு வரலாம் கிரீஸை. மற்றவங்களும் ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ திட்டினா கடைசியில் அதெல்லாம் மறந்துட்டு குருதேவர் அங்கே போகலான்றாரு. உடனே குதிரை வண்டி எடுத்துகிட்டு போகிறார். அங்கே போய் பார்த்தா கிரீஷ் சந்திர கோஸ் அங்கே அழுதுன்னு உட்காந்துக்கிறார். நான் இந்த மாதிரி பகவான் இப்படிலாம் திட்டேன், இனிமேல் குருதேவர் வருவார தெரில, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அழுதுறாரு. அப்போ பகவான் குருதேவர் போய் நிற்கும்போது பார்த்துட்டு அப்போ சொல்கிறார், நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தால் நீங்கள் கடவுள் நான் நினச்சிருக்கேன், நம்பியிருக்கவே மாட்டேன், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறார். குருதேவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கூட பழையபடி அதே. இதுக்கு என்ன சொல்வீங்க? அதுதான் இறைவன் தன்னுடைய பக்தர்கள் மீது இருக்கிற அளவு கடந்த அன்பு. இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த தலைப்பு கொடுத்தார்ல, அந்த முத்துக்கள் மாதிரி இருக்கும். இது நம்ம புரியாதனால தான் சேம் மெஷின் மாதிரி நமக்கு வந்துருக்கோம். நீங்கள் சில இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கூடாது. சில இது நம்ம நல்வாழ்க்கைக்காக நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம போய் எல்லாத்துலையும் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் பக்தர்கள், உங்கள்கிட்ட தான் சில விஷயங்கள் உரிமையோடு சொல்லலாம். வெளியில் ரோட்டில் போகிறவங்க அவங்களுக்கு தான் புரியுமா? அவங்களுக்கு போய் சொன்னால் கேட்க போகிறாங்களா? அதுதான், யாருக்கு எது வேணுமோ அப்போ சொல்லணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது கேள்வி. இதோட நிறைய பேர் நம்ம எத்தனையோ அந்தரியோக அட்டன் பண்ணியிருப்போம். எத்தனையோ சுவாமிகள் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒட்டியிருக்கா? நம்ம ஏதாவது பின்பற்றுறோமா? இல்லை குருதேவர் அன்னையார் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிருக்குதா? கொஞ்சம் நம்ம சிந்தனை பண்ணணும். அப்படி சிந்தனை பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னா அது நம்ம பெரிய தப்பு. அப்போ நம்ம எப்படி முத்துக்கள் ஆகிறது? இப்போ நம்ம முத்துக்கள் ஆகணுமா வேண்டாமான்றதான் இப்போ கேள்வி. இது வரைக்கும் நமக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இன்னிலிருந்தாவது எல்லோரும் அது இது ஒரு கேள்வியாக நினச்சிட்டு அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம குருதேவருடைய கருத்துக்கள் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். இறைவனுடைய தரிசனம் பெறுறது தான் நம்மளுடைய பர்பஸ். அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்ற மாதிரி. ஸோ அதை மெயினாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிறோமா? நம்ம கிருஷ்ணனோட லைஃப்பில் பார்க்குறோம். கிருஷ்ணர் வாழும்போது இந்த கோபியர்கள் அவங்கெல்லாம் எல்லா இடத்துல இருந்தவங்க தான். ஆனாலும் அந்த பக்தி ஒன்றாலேயே அவங்க எல்லாத்தையும் கடந்துட்டாங்க. என்ன கிடைக்கல? பிரேம பக்தி. அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. இறைவன் மேலே தீராத அந்த ஒரு அன்பு, அது இருந்தாலே போதும். முக்தி எல்லாம் சர்வசாதாரணம். அதுக்காக நம்ம ஒன்றும் பிரயத்தனம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கிருஷ்ணர் வாழ்ந்தது 11 வருஷம் பிருந்தாவனத்தில் இருந்தார்.
அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. எப்போ பார்த்தாங்க? 100 வருஷம் கழித்து பார்த்தாங்க. இத்தனைக்கும் துவாரகா அவ்வளோ தூரம் இருந்தாங்க, போயிருக்கலாம், நினச்சா போயிருந்துருக்கலாம். ஆனால் யாரும் போகலை. ஏன்? அந்த கிருஷ்ணரை சின்ன குழந்தையிலேருந்து பார்த்து 11 வயசு வரைக்கும் பார்த்து அவருடைய அருள் பெற்று அவருடைய எல்லாம் கிடச்சிது. அதனால் அவங்களுக்கு அதை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டாங்க. நம்மெல்லாம் பார்க்கவே இல்லை அவங்களெல்லாம். இறைவன் வரும்போது நம்மெல்லாம் பார்க்கல. இப்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து அவருடைய உபதேசங்கள் கேட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சுருக்கமாக என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஒரு 4-5 பாயிண்ட்டு நம்ம முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டால் அதுவே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி. அப்படி இல்லைன்னா முத்துக்கள் ஆக முடியாது, நம்ம வாழ்க்கையில் எதுவும் அடைஞ்சேன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் அடையிறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் போகும்போது எதுவும் வரப்போகிறதில்ல. அது நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லோரும் பார்த்தாச்சு. நம்ம எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ எங்கே பண்ணாங்க அவங்கள? யாருக்கும் தெரியாது, பகவான் ஒருத்தருக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ பெரிய பெரிய பணக்காரராக இருந்து நல்ல வாழ்க்கை ரைட்டு. பட் எங்கே போனாங்க? கடவுளை அடைஞ்சிட்டாங்களா? மறுபிறவி இல்லாமல் போயிடுச்சா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நாமே கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டோம்னா நமக்கு அதுக்கு பதிலும் கிடைக்கும். அப்புறம் நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு நமக்கு யாரும் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நம்ம மைண்டே சொல்லும். சரி, நான் இப்படி தான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் முடிவு பண்ணிட்டா அப்புறம் உங்கள் லைஃப் அதுதான் ஒரு ஸ்ட்ரைட் ஒரு லைஃப். நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஈவன் சொல்லாத விஷயங்கள் என்ன இருக்குது? இப்போ காஸ்பல் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, குருதேவருடைய வாழ்க்கை வரலாறும் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ அருள் புரிஞ்சிருக்கிறார். ஒரு சாதாரண பாத்ரூம் க்ளீன் பண்ணுற அந்த ரசிக் அவர்லேருந்து குடியார காளிபத கோஸ்லேருந்து கிரீஷ் சந்திர கோஸ், அப்புறம் கிரேட் சுவாமி விவேகானந்தர், மற்ற சீடர்கள், மற்ற இல்லற சீடர்கள் எவ்வளோ அருள் புரிஞ்சுக்கிறார். நமக்கு அருள் புரிய மாட்டாரா? இது நம்ம கேள்வி கேட்கணும். இல்லைன்னா நம்ம லைஃப் அதை முன்பே சொன்ன மாதிரி மெஷின் மாதிரி ஆகிடும். ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் முக்கியமாக பின்பற்ற வேண்டியது என்ன தெரியுமா? நம்பிக்கை. அது நிறைய பேர் உங்களுக்கு அது புரியாது, அது நம்ம சீரியஸாக எடுக்கிறதில்ல. இவ்வளோ இன்சிடெண்ட் இருக்குது குருதேவர் லைஃப்பில். குருதேவர் நேரில் காளிதேவி பார்த்தேன்னு சொல்கிறார். பார்த்தேன்னு எப்படி? அம்மா முன்னாடி நிற்பாங்க, நான் மூக்கில் விரல வச்சு போட்டு பார்த்தேன்றாரு. சுவாசம் வருதா இல்லையான்னு விரல வச்சு பார்த்தேன்றாரு. அப்படின்னா இப்போ எவ்வளோ க்ளோஸில் பார்த்துருப்பார். அதை தான் விவேகானந்தர் பிற்காலத்தில் சொல்கிறாரு, நான் உன்னை எப்படி தெளிவாக பார்க்க, நான் அதை விட இன்னும் தெளிவாக பார்க்குறேன்னு சொல்கிறார். அப்படி நினச்சி பாருங்கள். அப்புறம் சாப்பாடு ஆஃபரிங் கொடுத்தா அம்மா நேரில் உட்காந்து சாப்பிட்றத பார்த்தேன்றாரு. பொறுமா அம்மா மந்திரம் சொல்கிறேன்னு அதெல்லாம் மந்திரங்கன்னு சொல்லிட்டு அம்மா சைடு சாப்பிட்றாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோமா? அவர் இருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் அம்மா நடந்து போகிறத பார்த்துன்றாரு. எப்படி? காலில் அந்த கொலுசு சத்தம் கேட்கும். நான் வெளில பார்ப்பேன், அம்மா அப்படியே நடந்து போய் கோயில் மேலே ஏறி டாப்பில் அந்த கோபுரத்தில் ஏறி நின்றுக்கிட்டு கல்கத்தாவை சுற்றி பார்ப்பாங்க. அப்புறம் கோயிலில் பாட்டு பாடிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு அங்கேயே பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவேன்றார். அப்புறம் ஒரு முறை அங்கே சிவன் நமக்கெல்லாம் என்ன தெரியுது? இமேஜாக தெரியுது. அவருக்கு அப்படி இல்லை, உண்மையாக மூச்சு சுவாசிக்கிற சிவனாக பார்க்குறாங்க. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது? இங்கே தான் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால்
அப்போ தான் நம்மளும் அதை புரிஞ்சிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எஸ், நமக்கும் பகவான் ஒரு நாள் இந்த மாதிரி காட்சி கொடுப்பார். ஸோ அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமையே நிறைய பேர் நம்ம அதெல்லாம் காட்சி கிடைக்கணும் வரணும்னா வராது. நீங்கள் இறை அனுபூதி விடுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நீங்களாம் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சில சமயத்தில் பார்த்தா அந்த பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சர்வசாதாரணமாக அது பாட்டு சால்வ் ஆகி போயிட்டு இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அந்த மாதிரி நம்பிக்கை தான் அது ஒரு மைல்கல் மாதிரி. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் நமக்கு ஒரு மைல்கல் மாதிரி. நம்ம அதை வச்சு தான் நம்ம மேற்கொண்டு போக முடியும். நம்ம அதுவே இல்லைன்னா வெறும் கேள்வி ஞானம் மட்டும்தான் இருக்கும். வெறும் கேள்வி ஞானத்தோடு நம்ம இருந்தோம்னா வாழ்க்கையில் ஹையாக ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியாது. அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். விவேகானந்தர் செக் பண்ணலையா? பிருந்தாவனத்தில் பார்க்கலாம், எனக்கு சாப்பாடே இன்னும் இல்லை, நான் காட்டுக்குள்ளே போகிறேன், யார் சாப்பாடு கொடுக்குறா பார்க்கலான்னு சொல்லிட்டு வேணும்னே போனார். ஒருத்தன் பின்னாடி துரத்திட்டு வந்தான். சாமி சாமி நில்லுங்க நில்லுங்க, இந்த சாப்பாடு கொண்டு வந்துடும். இவரா வேணும்னு இன்னும் வேகமாக போகிறது, இன்னும் வேகமாக பண்ணார். அவர் கடைசியில் வந்தவன் ஓடி வந்து முன்னாடி வந்து நிறுத்தி, ஐயோ சாமி இந்தாங்க சாப்பிடுங்க இந்தாங்க. அப்போ நினச்சி அவர் கண்ணீர் விடுறார். நான் டெஸ்ட் பண்ணதுக்கு மேலே பகவான் அருள் புரிகிறாருன்னு சொல்லிட்டு. எத்தனை நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ட்ரெயினில் ஒரு மார்வாரி பையன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இந்த பாரு நான் எப்படி சாப்பிட்றேன் பாரு அப்படி சாப்பிட்றேன் பாருன்னு கிண்டல் பண்ணிட்டு வந்தவன். கடைசியில் அடுத்த ஸ்டேஷன் வந்தால் வேற ஒருத்தர் சாப்பாட்டு கொண்டு வந்து டிஃபன் கேரியர் வந்து உட்காந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, பரிமாறுறாரு. அவர் சொல்கிறார், எனக்கு ராமர் வந்து காட்சி கொடுத்து போய் நீ எழுந்து கொண்டு சாப்பாடு கொடு. முதல்ல சொன்னார், கேட்கல. ரெண்டாவது முறையும் எழுந்துக்கிறியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக புஷ் பண்ணார். அப்புறம் தான் எழுந்து எல்லாம் சமைச்சு கொண்டு வந்த சாமின்றார். இவன் அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவன் சாஸ்தாங்கமாக விவேகானந்தர் காலில் விழுந்துட்டான். இதெல்லாம் தான் டெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அனுபவங்கள் இது நமக்கு இன்னும் ரொம்ப நம்முடைய நம்பிக்கை ஸ்ட்ராங்கு பலப்படுத்தும். நீங்கள் இன்னும் இறங்கி வேலை செய்வீங்க தைரியமாக. நமக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் அதிக ஒரு பற்று வரும், தூண்டுதல் வரும். உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இன்னொருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? 10,000 பண்ணு 20,000 பண்ணுமான்னு அதை மேலே பண்ணுவீங்க நீங்கள். அது காரணம் இது அந்த அனுபவங்கள் ப்ளஸ் அந்த நம்பிக்கை. இது நம்மளை வாழ்க்கையில் படிப்படியாக உயர்த்தி நம்மளை அந்த முத்துக்களாக மாற்றும். ஒருத்தனுக்கு ஒரு தீராத நோய், அவனுக்கு மருந்து கிடைக்கணும். அந்த மருந்து எப்படி? அந்த ஒரு சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரம் வரணும், அந்த நாளில் மழை பெய்யணும். அந்த நட்சத்திரம் வந்தால் போதாது, அதுக்கு மண்டையோடு வேணும். மண்டையோடு எங்கே போகிறது? அப்புறம் அதில் ஒரு தவளை வந்து விழணும். அந்த தவளை பிடிக்கிறதுக்கு பாம்பு விஷத்தை கேட்கணும். அது பிடிக்க போகும்போது விஷத்தை கேட்கணும். இந்த விஷத்தை வச்சு மருந்து தயாரித்து கொடுத்தா அவனுக்கு வியாதி தீர்ந்துடும். இதெல்லாம் கை கூடுறதுக்கு என்ன வேணும்? இறைவனுடைய கிரேஸ், அருள் வேணும். ஸோ அவன் வேண்டிக்கிட்டே போனான், இந்த மாதிரி நான் மருந்துக்கு எங்கே போகிறது இறைவா அது மாதிரி நடக்கணும்னா. கரெக்டாக அந்த சுவாதி நட்சத்திரத்துக்காக வெயிட் பண்ணால் வந்தது. அன்னைக்கு பார்த்து மழையும் பேஞ்சுது. மண்டையோடு வேணுமே, என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன பண்ண பார்த்தா சில அங்கே ஒரு மண்டையோடு கிடச்சிது. அதே மாதிரி தவளை வந்தது. அந்த தவளையை பிடிக்கிறதுக்காக பாம்பு எட்டி பிடிக்கும்போது அது விஷத்தை கக்கிச்சு. அந்த மண்டையோடு எடுத்துகிட்டு போய் மருந்து தயாரித்தான், கொடுத்தான், சரியாக போச்சு. இதுதான், இதுக்கு பேர் தான் கிரேஸு. வேறு வெறும் உதாரணத்தோடு சொல்லலை. இந்த கிரேஸ் எப்படி வருது? இறைவன் நினச்சா இது எல்லாம் கைகூடும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்ஸு வீட்டில், அவ்வளோ ப்ராப்ளம் சாமி, இவ்வளோ ப்ராப்ளம் சாமின்றோம். நமக்கு நம்பிக்கை இருக்கா?
குருதேவர் இவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ நிகழ்ச்சி நடந்திருக்குது. டைரக்ட் டிசேபிள்ஸோட வாழ்க்கையில் நடந்திருக்குது, இல்லறசீடரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இவ்வளோ படிக்கிறோம், நமக்கு அந்த நம்பிக்கை எங்கே போச்சு? இதுதான் கேள்வி. நமக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது கேள்வி இதுதான். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க, அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு சாமின்னு சொல்வீங்க. பிரத்யட்சமாக சில நிகழ்ச்சி நடக்குது, ஐயோ இது என்ன பண்ணுறது, ஏது பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருப்போம். கடைசியில் அதுக்காகவே கரெக்டாக ஒரு ஆள் வருவார், சரி பண்ணி அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். நம்ம தான் தலைப்பட்டு உடச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனால் பகவான் ஆட்டோமேட்டிக் அப்படியே சால்வ் பண்ணி எப்போ அவர் மேலே நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்போது பகவான் உதவி பண்ணுவார். நம்பிக்கை இல்லைன்னா இந்த விபீஷணர் சம்மந்தமாக ஒரு கதை இருக்குல்ல. விபீஷணரை பார்க்குறதுக்கு ஒருத்தன் ஸ்ரீலங்காவுக்கு போனான். வரும்போது ஐயோ நான் எப்படி கடலை தாண்டி எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்த்தா, இல்லை நீ எல்லாம் ஒன்றா வந்தா இந்த சீட்டை மடியில் வச்சுட்டு நீ போன்னு சொன்னான். மடியில் வச்சுட்டு அவன் நடந்தால் வாட்டர் மேலே தண்ணி மேலே அவர் நடந்து வந்துட்டுருக்கிறார். அவன் டவுட் வந்துடுச்சு, இது இந்த சீட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு. அந்த சீட்டில் அவர் ஸ்ரீராம்னு எழுதியிருந்தார். அவன் என்ன நினச்சான், இவ்வளோ தானே அப்படின்னு சொன்னால் உள்ள தண்ணியில் விழுந்துட்டான். இப்போ இதுதான் கேள்வி, அந்த நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமா? ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதை பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம எங்கே இருப்போமோ அதே நிலையில் இருந்துட்டு முத்துக்கள் இல்லை, நம்ம முத்துக்களாக ஆக முடியாது. முத்துக்களாக ஆகணும். நம்ம வாழ்க்கை பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். உங்களை பார்த்து யாராவது ஃபாலோ பண்ண வேண்டாமா? பாருப்பா இந்த அம்மா எவ்வளோ பக்தியோடு இருக்குது, எவ்வளோவோட குருமாரன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு போகுது, பாரு நிலத்தன் இருக்கு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு அது பாட்டு போயின்னு இருக்குது, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் வரணும். நம்மளே போய் புலம்பின்னு உட்காந்தா அப்புறம் அவங்க நினைப்பாங்க, நீ எதுக்கு அப்போ மடத்துக்கு போகிற, உன் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ண முடியலன்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு மடத்துக்கு போகிறேன்னு திருப்பி கேட்டான்னு பண்ணுவீங்க. திருப்பி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு பதில் இருக்குதா? போல்டாக சொல்லணும், எஸ் என்னுடைய பிரச்சனையை குருமாரை தீர்த்து வச்சுருக்காருன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அந்த தில் வேணும். அப்போது நம்ம எல்லாருமே குருதேவரால் செலக்ட் பண்ணப்பட்ட முத்துக்கள். ஸோ இந்த முத்துக்கள் எப்படி உருவாகிற கதையும் தெரியும், நம்ம எப்படி இப்போ மாறுறதுன்றதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நிறைய பேர் இதை நீங்கள் பல லெக்சரில் நான் சொல்லியிருக்கேன் இந்த நம்பிக்கையை பற்றி. அதை யாருமே நிறைய சீரியஸாக எடுக்கிறதில்ல. அவ்வளோதானே, என்ன சாமி என்ன புதுசாக சொல்லிட்டாரு, புதுசாக எவ்வளோ வேணும் உங்களுக்கு? ஒரே இதை மாற்றி மாற்றி எப்படி வேணும்னு சொல்லலாம். பேசிக் திங்ஸ் இது. இந்த பேசிக்கே நம்ம ஃபாலோ பண்ணாமல் நமக்கு ஒவ்வொரு டைமும் புதுசாக வேணும். நம்ம எப்படி அந்த உதாரணங்களையோ அதில் இன்சிடென்ட்ஸையோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் தான் முக்கியம். நீங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னதையும் பார்க்கலாம், ஸ்ரீராமர் சொன்னதையும் பார்க்கலாம். ஒன்றும் கருத்துக்களை ஒன்றும் அப்படி ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எல்லாமே அந்த பக்தி, அவங்களும் அதான் பக்தி தான் சொல்லிக்கிறான். பக்தியின் மூலம் என்னை ஈஸியாக அடையலான்ட்டு. அதுக்கு வேணால் புதுசாக என்ன விளக்கம் வேணும் நமக்கு? அந்த மாதிரி சில சமயத்தில் நம்ம சில பேர் நம்ம இந்த மாதிரி நினச்சிக்கிறோம், ஏதாவது புதுசாக சொன்னா இருக்கும். புதுசாக என்ன சொல்கிறது? நம்ம பழசில் ஏதாவது சக்ஸஸ் ஆகிருக்குமா, பழசை கேட்டு நம்ம ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கை மாறி இருக்குதா, இது ரொம்ப முக்கியம். அப்படி மாறிட்டோம்னா நம்ம எல்லாரும் குருதேவருடைய குழந்தைகள். நிச்சயமாக குருதேவர் பார்த்து சந்தோஷப்படுவார். பார் நம்ம குழந்தைகள் பார் எல்லாரும் தீட்சை வாங்கினாங்க, நம்மளுடைய உபதேசங்கள்லாம் படித்தாங்க, அவங்க வாழ்க்கை பார் எப்படி முத்தாக அவங்க நல்லா இருக்கிறாங்க, வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு பகவான் சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டு இன்னும் மேலும் மேலும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இது முக்கியம். நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் வேண்டுமா வேண்டாமா? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு இறைவன் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கணுமா வேண்டாமா?
இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ளே கேட்கணும். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஏதோ வந்தோம், ஸ்பீச் கேட்டோம், போகணுன்ற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம எல்லாம் குருதேவருடைய குழந்தைகள். அவருடைய குழந்தைகள்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு அந்த அருகதை வேணும். அதுக்கு வேண்டிய குணநலன்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இறைவனை அடைந்து அவருடைய அருளை பெற்று நமக்கு ஒரு நல்ல பெருவாழ்வு நிச்சயமாக கிடைக்கும். அதற்காக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கோரி நிறைவு செய்கிறேன். நன்றி.